ஹாய், இன்னைக்கான டெய்லி ஒர்க்கப் பிக்சரோட பார்க்க எல்லாரும் ரெடியா? ஸோ வாங்க நம்ம நண்டு சிண்டுவோட ஜாலியாக படிக்கலாம். ஹெட்செட் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளேஸ், அதாவது கொழுந்து விட்டு எரிதல் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃப்ளேம், ஃபயர் ஃப்ளேம் சொல்லுவாங்களா, அதுதான். இம்பெடிமெண்ட் அப்படின்னா ஒரு தடையாக இருக்கிறது, ஹிண்டரன்ஸாக இருக்கிறது. இம்பிடன்ஸ் சொல்லுவோம்ல, கரண்ட்டை தடை பண்ணுறது இம்பிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இம்பெடிமெண்ட். அடுத்த வேர்ட் டிஃபை, அதாவது விதிகளை மீறுவது தான் டிஃபைன்றதோட மீனிங். யூ கான் டிஃபை த லா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதுதான். இன்சென்டியரி அப்படின்னா ரொம்ப கிளர்ச்சியாக இருக்கிற ஒரு போராட்டம், கிளர்ச்சி ஊட்டுற ஒரு விஷயங்களை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இப்போ போராட்டம்லாம் பண்ணுறதுக்காக பஸ் எல்லாம் எரிச்சு அந்த மாதிரி கலவரம் பண்ணுறாங்களே, அதுதான். அடுத்த வேர்ட் ரேஷ்னல், அதாவது ரொம்ப அறிவாளித்தனமாக பகுத்தறிவாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, இன்டெலிஜென்ட், அதுதான் ரேஷ்னல். த்ரெஷ்ஹோல்டுனா ஒரு நுழைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து இது அதிகமாகும் இல்லை அங்கிருந்து கம்மியாகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட். அங்கேருந்து அவங்க மெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி. சூப்பர்ஆனுவேட்டட், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, அவுட் ஆஃப் டேட், ஓய்வு, ரொம்ப பழசாகிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். கேப்டிவிட்டினா ஜெயிலில் அடைச்சிருக்கிறது இல்லை கஸ்டடியில் வச்சிருக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் கட்டுப்பாடு, உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதுவும் கேப்டிவிட்டி தான். மிஸ்ஹாப், அதாவது விபத்துக்குள்ளாகிறது, விபத்து, அதுதான் இதோட மீனிங். கடைசி வார்த்தை கேஸ்லி, அதாவது ரொம்ப கொடூரமான, கோரமான அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் கேஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கான டெய்லி ஒர்க்கப் ஈஸியாக பார்த்தாச்சு. இதே மாதிரி டெய்லி வீடியோவில் 10 ஒர்க்கப் பிக்சரோட ஜாலியாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ டெய்லி மறக்காமல் வீடியோவை பாருங்கள். Until then, bye from Nandu Cindu. Tata.